ஆடை அவிழ்ப்பில் வந்து கடும் போட்டினா அது வந்து நிதி அகர்வாலுக்கும் தமன்னாவுக்கும் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த நடிகைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையமே நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. நோட்டீஸ் அனுப்பி 27ஆம் தேதி அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் காட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் அங்கங்களை குறிக்கிற மாதிரியான பொருட்களை காட்டுறது ஆபாசத்தின் உச்சம். வெட்கப்படும் இந்திய சினிமா. காந்தாரா படத்தில் எங்கே சார் வந்து ஆபாசம் இருந்துச்சு, எங்கே சார் அருவருப்பான காட்சி இருந்துச்சு, எங்கே சார் ஆடை குறைப்பு இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். மார்பகங்களை காட்டக்கூடிய அந்த உடையை வந்து அணிஞ்சிட்டு வந்துட்டு அந்த உடையை நிற்க மாட்டேது, அதை தூக்கி விடுறது நம்ம பார்த்து தான் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. பொது இடத்துக்கு வரும்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புடவை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதையை நம்பி படம் இருங்கடா, சதையை நம்பி படம் இருக்காதீங்க, பெண்களை போக பொருளாக காட்டாதீங்க. என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆபாச நடிகை சிக்கினார். எதனால் சிக்கினார்? ஆபாச நடனமாடி சிக்கினார். சிக்கியது எங்கே? மகளிர் ஆணையத்தில் சிக்கினார். மகளிர் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது? எதற்காக அந்த நடிகைக்கு சம்மன் அனுப்பி வரும் 27ஆம் தேதி ஆஜராகணும்னு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து இந்த ஆபாச நடனம், அதாவது அந்த ஐட்டம் சாங்னு ஒன்று வைக்கிறாங்களே, இப்போ தான் அந்த ரீசெண்டாக அந்த பேர் ஐட்டம்னு வைக்கிறாங்க. ஐட்டம்னாலே பரவலாக இப்போ வந்து பேச அந்த ஐட்டம்ன்ற சொல் எதுக்கு, ஐட்டம்னா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், சினிமாவில் வந்து ஐட்டம்னா சினிமா நடிகருடைய இந்த ஆபாச நடனத்தை தான் வந்து ஐட்டம் சாங்குன்னு சொல்கிறாங்க, ஐட்டம் டான்ஸுன்னு சொல்கிறாங்க. ஐட்டம் டான்ஸ் ஆனோன்னா அந்த சாங்கும் கூட பார்த்திங்கன்னா ஆபாசமான வார்த்தைகளை தான் போட்டு எழுதுகிறாங்க. இது கடந்த காலத்தில் நிறையா அதுக்கு உதாரணம் நம்ம சொல்ல முடியும். இரட்டை அர்த்தம் தாண்டி நேரடியாகவே வந்து ஆபாசத்தை குறிக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி பாடல்கள் எழுதுறதும், நடன அசைவின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண் பெண் உடல் உறவையே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி தான் இந்த நடன அசைவுகள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பக்கம் ஆபாச வரிகள், இன்னொரு பக்கம் ஆபாச நடன அசைவுகள். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உடையை குறைக்கிறதுன்னு ஒன்று இருப்பாருங்க. எல்லையற்ற உடை குறைப்பு, ஆபாச நடன அசைவு, ஆபாச வரிகள், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலோடு சேர்த்து இசையும், இப்படி எல்லாம் போட்டு இந்த ஐட்டம் டான்ஸுன்றது இப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு குத்துப்பாட்டுன்னு சொன்னது போய் இப்போ அந்த குத்துப்பாட்டுன்றதை தாண்டி வந்து கேட்டால் குத்து டான்ஸு குத்துப்பாட்டுன்றதில் தாண்டி இப்போ ஐட்டம் சாங் ஐட்டம் டான்ஸுன்ற மாதிரி அதுக்காகவே சில நடிகைகளை தேர்வு செஞ்சு கொண்டு வராங்க. அந்த நடிகைகள் ஆடக்கூடிய ஆட்டங்கள்லாம் வந்து சாதாரண கொஞ்சம் நெஞ்சலாம் கிடையாது. நடிகைனா நீங்கள் வெறும் இதுக்காகவே இருக்கிற நடிகை மட்டுமே இல்லை, கதாநாயகி பேர் இருக்கக்கூடிய சில நடிகைகளோடு நம்ம அது உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிதி அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தமன்னான்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. முழுக்க தன்னுடைய வந்து பார்த்தோன்னா வந்து உடல் அங்கங்களை மட்டுமே வந்து காட்சிப்படுத்தி, ஆடை இல்லாமல் காட்சிப்படுத்தி, நடன அசைவுகள் மூலமாக ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடிகைகளாக தான் இருக்கிறாங்க. நான் பேரளவுக்கு 2 நடிகைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். அது இன்றைக்கி வந்து அந்த 2 நடிகைகள் தான் வந்து ஆடை அவிழ்ப்பில் வந்து கடும் போட்டினா அது வந்து நிதி அகர்வாலுக்கும் தமன்னாவுக்கும் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். வயது வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட 2 பேருக்குமே, ஆனால் வந்து ஆபாசத்தை வந்து கொட்டக்கூடிய பெண்களாக இருக்காங்க. சரி, இப்போ என்ன விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் கேடிஜி டெவில் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் டான்ஸு சொல்லக்கூடிய ஒரு ஆபாச நடனம். அந்த நடனத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லை மீறி வந்து பாடல் வரிகள், எல்லை மீறிய நடன அசைவுகள், ஆடை குறைப்பு, இது எல்லாம் வந்து உச்சத்தை போய் நோரா ஃபதேசி அப்படின்ற ஒரு நடிகை, நோரா ஃபதேசி, அந்த நடிகைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையமே நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. நோட்டீஸ் அனுப்பி 27ஆம் தேதி அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
அது அது சாண்டல்வுட்டாக இருக்கட்டும், அது கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், இப்படி வந்து மல்லுவுட்டாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த ஐட்டம் சாங், ஐட்டம் டான்ஸ்ன்ற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நம்பியே வந்து சினிமாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காட்ட முடியுன்ற சில தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, இயக்குநர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சி தான் இது. என்னன்னு கேட்டால், நோரா ஃபத்தேசிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குதுன்னு சொன்னால், படக்குழுவே வந்து மன்னிப்பு கேட்டுருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா அதில் வந்து பாடல் வரிகளில் வந்து ஆபாசம், அந்த பாடல் வரிகளுக்கு இவங்க நடன அசைவு, உடை குறைப்புன்றது மிக மிக ஆபாசம். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட அங்கங்களை வந்து குறிப்பது போன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பொருட்கள், அந்த டான்ஸ்லேயே வந்து சில பொருட்கள் இருக்கிற மாதிரி அதை அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு வந்துக்கிட்டால், இப்படி இங்கே வந்து பெண் குறினா அதுக்கான பொருள் அங்கே இருக்கிற மாதிரியும், ஆண் குறினா அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் அங்கே வந்து அந்த நடனத்தை, அதாவது அந்த அந்த பாடல் காட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துறது, குறிப்பிட்ட உடல் அங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபாச பொருட்களை, ஆபாசமான அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக காட்டுறது. இப்படி வந்து 3 விதமான, ஒரு பக்கம் பாடல் வரி, இன்னொரு பக்கம் நடன அசைவு, ஆடை குறைப்பு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் காட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் அங்கங்களை குறிக்கிற மாதிரியான பொருட்களை காட்டுறதுன்றது ஆபாசத்தின் உச்சம். வெட்கப்படணும் இந்திய சினிமா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுடைய வந்து உடலை காட்டி இங்கே வந்து சமீபத்தில் கூட ஒரு மேடையில் வந்து அந்த மிஷ்கின் ஒரு மென்டல் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சொன்னான், என்ன சொன்னான்னா, ஒரு நடிகை, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, தெரியும் எனக்கு, ஆனால் அதை சொல்ல விரும்பலை. அவர் வந்து அந்த நடிகை வந்து நிர்வாணமாக அந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாரம்மா. அதுக்கப்புறம் வந்து நிர்வாணமாக வந்து படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரம்மா. அவங்களும் வந்து நிர்வாணமாக, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைம்மா இந்த காட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரம்மா, வேணான்னு சொல்லி. இதை வந்து ஒரு பெருமையாக வந்து ஒரு மேடையில் சொல்கிறான் இந்த பைத்தியம். யார்? இந்த மிஷ்கின்ற பைத்தியம். நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருக்கட்டும், கமலுக்கு எப்போ தெரியுமா சரிவு ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவில்? ஆளவந்தார் படத்தில் அம்மனமாக நிற்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு பிறகு தான் கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகைகள், பெண்கள் அருவருப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க கமலை. அதுதான் ஆரம்பம். அதாவது தன்னுடைய நடிப்பு முதிர்ச்சியை காட்டுறேன், இல்லை இயக்குனர் முதிர்ச்சியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெண்களை வந்து ஒரு போகப் பொருளாக நீங்கள் வந்து காட்டுறீங்க. அது மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பார்க்குறீங்க. இது கடைசியில் எங்கே வந்து நிற்கிது கேட்டிங்கன்னா, சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா தரம் இழந்து, இப்படிலாம் கண்ணேன். ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் எவ்வளோ படங்கள் இருக்குது, ஏன் இங்கே மலையாள படங்கள் கூட எவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த மலையாளத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகளை கூப்பிட்டு வந்து தான் நீங்கள் வந்து ஆபாசம். இதே இந்த நோரா கூட வந்து கேரளாவில் தான் பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மலையாள சினிமா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மலையாள சினிமாவில் எங்கே ஆபாசம் இருக்குது? அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்ச்சின்ற பேரில் நீங்கள் வந்து ஆபாச திணிப்புலாம் நடந்தது ஒரு காலம். அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எங்கே மலையாள சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஹாலிவுட் நோக்கி போயிட்டுருக்கு. ஹாலிவுட் லெவல் தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் பல படங்கள் சொல்ல முடியும். அதில் நடிகர்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த குத்தாட்டத்தெல்லாம் நடித்த நடிகர்கள் தான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் அதை தாண்டி இதே கன்னட சினிமாவே நான் சொல்ல முடியும். காந்தாரா படத்தில் எங்கே சார் வந்து ஆபாசம் இருந்துச்சு? எங்கே சார் அருவருப்பான காட்சி இருந்துச்சு? எங்கே சார் ஆடை குறைப்பு இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராணியை கூட பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த ஆபாச பார்வையே வராது, அந்த கவர்ச்சி பார்வையே வராது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா சினிமாவும் உதாரணம் காட்ட முடியும். அதனால் முழுக்க இந்த நோரா ஃபத்தேசி அந்த கேடி த டெவில் என்ற அந்த படத்தில் வந்து ஒரு பாடலுக்கு வந்து நடனமாடைய அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க மன்னிப்பு கேட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இணையத்தில் வெளியாகி அது மிகப்பெரிய அளவில் வந்து மில்லியன் கணக்கில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிற உடனே அவங்க நோட்டீஸை கொடுத்து 27ஆம் தேதி சம்மன் கொடுத்து வர வச்சுருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். தமன்னா போன்ற நடிகையாக இருக்கட்டும், அந்த நிதி அகர்வால் போன்ற நடிகைகள் இருக்கட்டும், அதுவும் பொது இடத்துக்கு வந்து சில காட்சிகள் இருக்குது. நீங்கள் வேணால் கூட பாருங்கள், இதில் இருக்குது, நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொது இடத்துக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேவலமான வந்து ஒரு உடை, மார்பகங்களை காட்டக்கூடிய அந்த உடையை வந்து அணிஞ்சிட்டு வந்துட்டு அந்த உடை நிற்க மாட்டேது, அதை தூக்கி விடுறது நம்ம பார்த்து தான் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது.
பொது இடத்துக்கு வரும்போதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புடவை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு விருப்பமான உடையை வந்து அணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை சுதந்திரம் இருக்குது, அதை நான் ஆனால் ஆடை குறைப்பை வந்து சுதந்திரம் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே தான் சிக்கல் தொடங்குது. ஆடை அணியிறது நீங்கள் என்ன ஆடை வேணாலும், என்ன கலர் என்ன ஆனால் ஆடை என்பது எதுக்கு? உடலை மறைப்பதற்கு. ஆனால் அந்த உடலை காட்டுறீங்கல்ல, உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் நோரா ஃபதேசிக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். தேசிய மகளிர் ஆணையம் உள்ளபடியே வந்து ஒரு நேர்மையான நடவடிக்கையை நான் பார்க்குறேன். இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதையை நம்பி படம் எடுங்கடா, சதையை நம்பி படம் எடுக்காதீங்க, பெண்களை போக பொருளாக காட்டாதீங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் பார்க்குறேன், எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர்ச்சியை நம்பிலாம் வந்து வெற்றி பெறவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கவர்ச்சி நடனன்றதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச நடனத்தை ஆட விடுறீங்க. உங்களுக்கு வந்து யாருமே கண்டுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக கூட டான்ஸ் ஆட விடுவீங்க, இதாண்டா சினிமான்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இது போன்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவை. தேசிய மகளிர் ஆணைய நடவடிக்கையை நம்ம உள்ளபடியே பாராட்டுறோம். நன்றி, வணக்கம்.